ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். SIS தமிழ் வழி அபாகஸ் காணொளி வீடியோ மூலமா உங்களை ஒரு புது விதமான ஒரு அனுபவத்துக்கு, அபாகஸ் என்ற அனுபவத்துக்கு அழைச்சி செல்றதில் நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு இல்லாமல் நான் சென்ற முறை போட்ட அத்தனை வீடியோவையும் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த வீடியோவை பற்றின எந்தவித குறை நிறைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் அந்த தமிழ் வழியில் அபாகஸ் பெறுவது எப்படி என்பதை பற்றிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு, இது எல்லாத்துக்கும் மேலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது என்றால், இந்த தமிழ் வழி அபாகஸ் பயிற்சியை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட நாம் போடக்கூடிய அத்தனை வீடியோவும் நீங்கள் கண்டுகளிக்கணும்னா பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். ஹலோ, முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் வேல்யூ பற்றின ஒரு முழு டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அபாகஸை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் வேல்யூ ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூங்கிறத நம்ம முதல்ல நல்ல கிளியராக அதனுடைய டிஜிட் வைஸாக நல்லா தெரிஞ்சுக்கணும். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த டிஜிட் வைஸாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா யூனிட் ராட்லேருந்து நம்ம அபாகஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக மாறிடும். அதோடு இல்லாமல் கணித முறைகளை சிறந்த முறையில் தெரிந்து கொள்வதற்கும் மற்றும் அறிவுத்திறன் மேம்பாட்டிற்காகவும் மிக முக்கியமான ஒன்றில் இருக்கிறது இந்த அபாகஸ் பயிற்சி. அதோடு இல்லாமல் நம்ம மாண்புமிகு தமிழக அரசானது அபாகஸ் கல்வியை அனைத்து அரசு பள்ளிகளிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை மேம்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களது அபாகஸ் டீமின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இப்போ நம்ம வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பாருங்கள், அதில் கவுண்டிங் இருக்குல்ல. கவுண்டிங் உள்ளார போனாக்கா முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா கவுண்ட் பண்ணுறதுக்கு தெரியணும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீட்ஸை 1 அடுத்து 2 ஆட் பண்ணுறேன், 3, 4, 5 அப்படின்னாக்கா 5, 6, 7, 8, 9 அப்புறம் 10. இந்த ரெண்டு ராட்லையுமே பீட்ஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணும், அடுத்தது 10 பாருங்கள், 11, 12, 13, 14 15, அப்புறம் ஒன்று சேர்க்க போகிறோம், 16, 17, 18, 19. பாருங்கள், லோவர் பீட்ஸ்லேயும் பீட்ஸ் இல்லை, அவைலபிள் இல்லை. கீழே அப்பர் பீட்ஸ்லேயும் அவைலபிள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு பேரா வாங்குகிறோம். இப்போ பேரா வாங்கும்போது என்ன பண்ணணுன்னாக்கா 10 ஆட் பண்ணிவிட்டு 9 லெஸ் பண்ணணும். திரும்ப பாருங்கள், 21, 22, 23, 24. இப்போ என்ன பண்ண போகிறோம், 25 அடுத்தது ஆட் பண்ணணும். ஒன்று தானே ஆட் பண்ணுறோம் கவுண்டிங் பண்ணும்போது. இங்கே லோவர் பீட்ஸில் பீட்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், 5 ஆட் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ணுறோம். திரும்ப 26, 27, 28, 29. திரும்பவும் பார்த்தீங்கன்னா லோவர் பீட்ஸ் அப்பர் பீட்ஸ் ரெண்டுத்துலேயுமே பீட்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 ராடில் ஒரு பீட்ஸை 10 ஆட் பண்ணிவிட்டு 9 ப்ளஸ் பண்ணிடுறோம். திரும்ப 31, 32, 33, 34. திரும்ப பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே பீட்ஸ் கிடையாது. இப்போ 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 5 ஆட் பண்ணிவிட்டு
4 லெஸ் பண்ணணும். 5 கூட்டிக்கிட்டு 4 கழிக்கணும். திரும்ப 36, 37, 38, 39. திரும்ப இங்கே லோவர் பீட்ஸ்லேயும் பீட்ஸ் இல்லை, அப்பர் பீட்ஸ்லேயும் பீட்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், 10 ஆட் பண்ணிவிட்டு 9 லெஸ் பண்ணிடுறோம். இப்போ 45, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பீட்ஸ் இல்லை, இங்கேயும் பீட்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே 1 ஆட் பண்ணிவிட்டு இங்கே 9 லெஸ் பண்ணணும். இப்போ 9 லெஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ இங்கே 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ண இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், 5 ஆட் பண்ணிவிட்டு 4 லெஸ் பண்ணிடணும். திரும்ப 51, 52, 53, 54, தென் 55, 56, 87, 58, 59, தென் 60. 60க்கு என்ன பண்ணுறோம், 10 ஆட் பண்ணிவிட்டு 9 மைனஸ் பண்ணிடுறோம். 61, 62, 63, 64. அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம், 65க்கு 5 ஆட் பண்ணிவிட்டு 4 லெஸ் பண்ணிடுறோம். திரும்ப 1, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. திரும்ப 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் கவுண்டிங். இது ஏன் நான் கவுண்டிங் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கவுண்டிங் பண்ணும்போது எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிக்க முடியும். முதல்ல 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பீடு வரணும். இதையே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து திரும்ப அதுமாரி ஆட் பண்ணலாம். இது மைனஸாக அது தவறாக காமிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் கூட இருக்குது. 99லேருந்து என்ன பண்ணுறோம், 98, 97, 96, 95. திரும்ப இங்கே 5க்கு 1 மைனஸ் பண்ண முடியாது. 5 குறைச்சிட்டு 4 ஏற்றிடுறோம். 91, 90. இப்போ இங்கே 1 குறைக்கணும். அப்போ என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது. அப்போ இங்கேயும் பீட்ஸ் இல்லை. 10 குறைச்சிட்டு 9 ஆட் பண்ணிடுறோம். அதுமாரி 88, 87, 86, 85. திரும்ப இங்கே 5 1 குறைக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம், 5 குறைச்சிட்டு 4 கூட்டிடுறோம். திரும்ப 1 1 மைனஸ் பண்ணிகிட்டே வரோம் பாருங்கள். மைனஸ் பண்ணுறதுங்க வந்து டிவைடர்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் பீட்ஸை நகர்த்தணும். திரும்ப இங்கே எதுவுமே குறைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், 10 குறைச்சிட்டு 9 ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த மாதிரியே ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் முதல்ல நீங்கள் நல்ல ஒரு பயிற்சியை மேற்கொள்ளணும். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த அபாகஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்ஸும் அடுத்தடுத்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குங்கிற நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஸ்டூடெண்ட் தமிழ் வழி அபாகஸ்.